கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். கேரள மாநிலம் சபரிமலையில் புத்தாண்டினை முன்னிட்டு ஐயப்பன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்திருக்கிறது. மேலும் அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? நேற்றைய தினம் ஒரே நாளில் 75,000 பக்தர்கள் தரிசனம் செய்ததாக கூறப்பட்ட நிலையில் தற்போது இன்று எத்தனாயிரம் பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது பற்றிய விவரங்கள் என்ன சொல்லுங்க. மோகன், கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்ட நாளிலிருந்து இதுவரையிலும் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். நேற்று முன்தினம் மாலை நடை என்பது திறக்கப்பட்டது. அதே வேளையில் நேற்று முன்தினம் பொறுத்த அளவில் 75,000 பக்தர்கள் தரிசனம் செய்ததாக கூறப்பட்டது. இந்த நிலையில் நேற்றைய தினத்தை பொறுத்த அளவில் 1 லட்சத்துக்கு அதிகமான பக்தர்கள் தரிசனம் என்பது மேற்கொள்ளி இருக்கின்றனர். இந்த நிலையில் இன்றைய தினத்தை பார்க்கும் பொழுது புத்தாண்டு தினத்தை ஒட்டி காலை முதல் பக்தர்களின் கூட்டம் என்பது அதிகரித்து காண முடிகிறது. குறிப்பாக மதக்கூட்டம் மற்றும் சன்னிதானத்தில் பக்தர்கள் நீண்ட வரிசையில் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. அது மட்டுமின்றி பக்தர்கள் வரிசை அதிகரித்ததை தொடர்ந்து தற்பொழுது பம்பை மற்றும் நிலக்கல் பகுதியில் கடும் சோதனைக்கு பிறகு அவர்கள் சன்னிதானம் நோக்கி அனுப்பப்படுகிறார். இதே போன்று பெரிய பாதை வழியாகவும் பக்தர்கள் கடும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு குறைந்த எண்ணிக்கையிலான குறிப்பாக 1000 பக்தர்களை மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றனர். ஆன்லைனும் சரிதான். அதே போன்று ஸ்பாட் புக்கிங் மூலம் பக்தர்கள் வரிசைக்கு ஏற்ற மாதிரி குறிப்பாக நெரிசல் இல்லாமல் தரிசனம் செய்யும் வரையில் திருவிதாங்கூர் தேவசம் போர்டும் அதே போன்று காவல்துறையின் ஏற்பாடு என்பது செய்யப்பட்டிருப்பதால் கணிசமான எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் என்பது செய்து வருகின்றனர். அந்த வகையில் புத்தாண்டு தினத்தை ஒட்டி இன்றைய தினமும் நீண்ட வரிசையில் நின்றாலும் அவர் நெரிசலாக இல்லாமல் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் தரிசனம் செய்யும் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. வரும் 14ஆம் தேதி மகர விளக்கு பூஜை என்பது நடைபெற இருக்கும் நிலையில் வரும் நாட்களிலும் பக்தர்களின் வரிசை அதிகரிக்க ஒரு வாய்ப்பு இருப்பதாக திருவிதாங்கூர் தேவசம் போர்டு என்பது தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து காவல்துறை சார்பில் பல்வேறு கட்டுப்பாடுகள் என்பது விதிக்கப்பட்டு அதற்கான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. புத்தாண்டை ஒட்டி கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் கோவிலில் அதிக அளவில் பக்தர்கள் கூடியிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ரமேஷ்குமார்.